ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஜவ்வரிசி வடாம் நான் போட்டிருக்கேன். எப்படி போட்டேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியாக இந்த வடாம் போடலாம். பொரித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு எல்லா சாதத்துக்கும் இது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இந்த வத்தல் போடுறது வெயிலில் தான் போடணும்னு இல்லை. இந்த ஜவ்வரிசி வத்தல் வீட்டுக்குள்ளேயே கூட நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வெறும் தனி ஜவ்வரிசி மட்டும்தான், வேறு எந்த மாவுலாம் நம்ம சேர்க்கலை. அதனால் வீட்டுக்குள்ளேயே இது ஈஸியாக காஞ்சிரும். வாங்க இந்த ரெசிபி நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த வடை ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது மாவு ஜவ்வரிசி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகிறதா இருந்தால் கம்மியான அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜவ்வரிசி 1/2 கிலோ ஜவ்வரிசியை நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை அப்படியே போட்டு வேக வைப்பாங்க. நான் அப்படி செய்யலை, அரைச்சி இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேன். நான் ஊறின ஜவ்வரிசி எந்த அளவு இருந்ததோ அதே மாதிரி 2 பங்கு தண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் போடுறேன்னா, நான் இந்த காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதை சில்லி ஃப்ளேக்ஸாக நான் அரைச்சிக்க போகிறேன். அப்புறமா பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயம். இப்போது இந்த சில்லி ஃப்ளேக்ஸு, ஜீரகம் இதெல்லாம் கடைசியில் தான் நான் போடுவேன். பாருங்கள், பச்சை மிளகாயை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த தண்ணியில் இந்த வடாமுக்கு வேணுங்கிற உப்பு எப்போதுமே பாதி உப்பு தான் போடணும். அப்புறம் கட்டி பெருங்காயத்தை அந்த தண்ணியில் போடும்போது அது ஈஸியாக கரைஞ்சிரும். இந்த ஊறின ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதை நான் ஒரு 2 ட்ரிப்பாக மிக்சியில் அரைச்சிக்கிறேன். ஊறின ஜவ்வரிசிங்கிறதுனால இது ஈஸியாக அரைஞ்சிடும். நம்ம அரைச்சி போட்டு இந்த வடாம் கிளறும்போது ஈஸியாக வெந்துடும் நமக்கு. அதனால தான் நான் இன்றைக்கி அரைச்சி செய்கிறேன். ஒவ்வொரு பேட்சாக அரைச்சி நம்ம ஊற்றிக்கணும். எல்லா ஜவ்வரிசியும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும் இந்த ஜவ்வரிசி இது மாதிரி அரைச்சி போடுறதுனால. அதனால் நம்ம கிண்டுற நேரம் கம்மியாக இருக்கும். அதனால தான் அரைச்சி போடுறது. முழுசாக கூட நீங்கள் வேக வச்சிக்கலாம். ஆனால் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. 2 மணி நேரம் ஊற வைக்கிறோம், அரைக்கிறோம், கிண்டுறோம், காய வைக்கிறோம், சாப்பிட்றோம். இந்த மாதிரி மிக்சிலெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம சுத்தமாக சேர்த்துக்கணும். சாப்பாடை எப்போதும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, உணவுப் பொருள் எல்லாத்தையும். அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்ச பிறகு இந்த தண்ணி அதுக்குள்ளே இந்த தண்ணி சூடு வந்துருச்சு. ரொம்ப கொதிக்கணும்னு வேண்டாம். இந்த மாதிரி சூடு வரும்போது இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கிண்டணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நம்ம அரைச்ச ஜவ்வரிசிங்கிறதுனால இது சீக்கிரமே வெந்துடும், அடியெலாம் பிடிக்காது. நீங்கள் இந்த ஜவ்வரிசியை சேர்த்த உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் தான் நம்ம அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். இந்த அரைச்ச ஜவ்வரிசியை கொட்டின உடனே நம்ம சிம்மில் வச்சுக்கணும். கடைசி வரைக்கும் சிம்மில் தான் வச்சு இதை செய்யணும். இந்த பாத்திரமும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் நல்லா அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். ரொம்ப மெலிசான பாத்திரமாக இருந்தால் சீக்கிரம் அடி பிடிக்கும். இப்போ அரைச்சி வச்ச பச்சை மிளகா பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்குள்ளேயே நம்மளுடைய ஜவ்வரிசி வந்த மாதிரி திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறுனா போதும். ஒரு 15-20 நிமிஷத்தில் இந்த ஜவ்வரிசி வெந்து வந்துடும். ஒரு தட்டு போட்டு மூடி சிம்லையே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அடியிலேருந்து கிளறி கொடுத்தா போதும். பாருங்கள், இப்போவே சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய ஜவ்வரிசி கரெக்டாக பதமாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். இது நான் நைட் செஞ்சிட்ருக்கேன்.
காலையில் நம்ம ஊற்றும்போது இது நல்லா கெட்டியாயிடும். நான் எப்போதுமே நைட் இந்த மாதிரி கிளறி வச்சுட்டு காலையில் எழுந்து மொட்டை மாடியில் போய் வடகம் போட்டுருவேன். அவ்வளோதான், நம்மளுடைய ஜவ்வரிசி கிளறி ரெடி ஆகிடுச்சு. மூடி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு நான் பார்க்குறேன். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இப்போ தான் இந்த ஜீரகத்தையும் சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்க்கணும். நம்ம முன்னாடியே சேர்த்தோம்னா இந்த சில்லி ஃப்ளேக்ஸுடைய கலர் அதில் போய் வடம் ரெட்டாக இருக்கும். வேறு எந்த சேஞ்சஸும் இருக்காது, கலர் தான் மாறி இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது பாதி உப்பு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த வடம் காஞ்ச பிறகு சரியான உப்பு இருக்கும். வடமில் உப்பு போடுறது தான் நீங்கள் பார்த்து போடணும், கம்மியாக போடணும். வாங்க மொட்டை மாடிக்கு போயிடலாம். மொட்டை மாடியில் போய் ஷீட்டை விரிச்சாச்சு. கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன சைஸாக ஊற்றிக்கோங்க. அதை கரண்டியால் தட்டாதீங்க. ஊற்றின ஜவ்வரிசியை நீங்கள் அழுத்திலாம் விட வேண்டாம், அதுவே ஸ்ப்ரெட் ஆகி ரவுண்டாக ஆகிடும். பாருங்கள், இதே மாதிரி கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றணும். இது ஜாலியாகவும் இருக்கும், சிலருக்கு கஷ்டமாகவும் இருக்கும். எனக்கு ஜாலியாக இருக்கும்ப்பா. எப்போவுமே நான் வடம் போடுறதா இருந்தால் ரொம்ப ஜாலியாக வடம் போடுவேன். எனக்கு பிடித்த வேலையும் கூட. பாருங்கள், நம்ம எல்லா மாவையும் போட்டாச்சு. பாத்திரத்தை பாருங்கள், அடியே பிடிக்கல. கடைசி சொட்டு மாவு இருக்கிற வரைக்கும் நல்லா வழித்து வடம் போடணும். பாருங்கள், 2 நாள் காய வச்சாச்சு. 2 நாள் காஞ்ச பிறகு ஸ்டோர் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஜவ்வரிசி விடாமல் நீங்கள் 2 நாள் காய வைங்க. பாருங்கள், நம்மளுடைய ஜவ்வரிசி வத்தல் கண்ணாடி மாதிரி இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜவ்வரிசி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. வறுத்து சாப்பிட்டு பார்த்துடலாமா? வாங்க, அடுத்தது நம்ம வறுத்தும் பார்த்துடலாம். எண்ணெய் ரொம்ப புகையாமல் மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு வத்தலை வறுத்து எடுங்க. சூப்பராக வெள்ளை வெளியேன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா, பெருசாக. எல்லாருக்குமே பிடிச்ச வத்தல் ஜவ்வரிசி வத்தல். சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.